வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கோனேரிப்பட்டியில் இருக்கோம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கோயிலில் தான் இருக்கிறோம். இங்கே நம்ம அவருக்கு செட்டு பண்ணியிருக்கோம். கீழே பூவோடு போட்டு மேலே ஷீட் அடிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம கோயிலுக்குன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதையும் நீங்களே பாருங்கள். பின்னாடி வீடியோஸ் எல்லாம் வரிசையாக வரும். கீழே வந்து பூவோடு வந்து மேட் ஃபினிஷிங் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். பைப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து வுட் ஃபினிஷிங் கிரைம்ஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக மரம் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா யாருமே எம்எஸ் பைப்பில் போட்டோன்னு நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வுட் ஃபினிஷிங் பெயிண்ட் பண்ணி போட்டுக்கும் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். மேலே ஷீட்டுமே வந்து நம்ம ஜியோரஃப் கம்பெனி ஷீட் போட்டிருக்கோம். 25 வருஷம் வாரண்டியோட. ஏன்னா கோயில் காலங்காலத்தை நிலச்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ஷீட்டை போட்டுருக்குறோம். இங்கேயும் உங்களுக்கு 25 வருஷம் வாரண்டி இருக்கிறதுனால கலர் போகாது. கோயிலுக்கு நீடிச்சு நிலச்சிருக்கும் எப்பயுமே. இதோட லுக்கு பாருங்கள் இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கோயிலுக்குன்னுலே நம்ம கேரளா மாடலில் வந்து இப்போ கேரளாவில் தான் அதிகம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும் பண்ணலான்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள். சைடு வந்து உள்ள இன்டீரியர்லாம் ட்ரெஸ் ஒர்க்லாம் மறைச்சி நம்ம அது ஸ்டோன் ஷீட்டு கவர் பண்ணி அடிச்சிருக்கோம். அந்த ஸ்டோன் ஷீட்டும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிக்ஸ் வந்து கருங்கல் கட்டடம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஷீட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி அது உள்ள இன்டீரியர் மறைச்சிருக்கோம். சைடு லேட்டிஸ் ஒர்க்லாம் தெரியாத மாதிரி. அவுட்டரில் சைடு சீட்டு அடித்து கொடுத்துருக்கோம். தூவானம் முகப்பு ஆஸ் யூஷுவல் என்னவோ எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் வேறு எந்த இல்லாமல் நீ பக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும். இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நேரில் பார்க்கணுன்னாலும் வாங்க. கோனேரிப்பட்டியில் கோயில் யார் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். எந்த மாதிரி எந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் நேர்லேயும் பார்க்கலாம்.